இன்னைக்கு அண்ணாமலையாரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு பார்க்கறதுக்கு காரணமே தேவையில்ல, அவர் கூப்பிட்டா நம்ம வந்துட போகிறோம். ஏதோ திடீர்னு தோணுச்சு, நேற்றுக்கு டக்குன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். கிரிவலம் நேற்றுக்கு பண்ணோம், அதுவும் நைட்டு மிட் நைட் பண்ணோம். ஸோ அது பிரதோஷம் ஒரு விசேஷ நாள் அதுமா பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது அவர் கூப்பிட்டுருக்காரு, இங்கே வந்து அவரை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு மன நிறைவு இருக்குது. வணங்கான் படம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குல்லன்னா. இப்போது அதுக்கப்புறம் வரணும்னு தோணுச்சு, பட் அவர் வர முடியல. அப்போது கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, பிஸியாக இருந்தோம். ரெட்டத்தலை படம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தனுஷ் சார் டைரக்ஷனில் அகைன் தனுஷ் பிரதர் கூட இட்லி கடை பண்ணோம், அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது 2 படமும் ரிலீஸாக ரெடியாக இருக்குது. ஸோ டக்குன்னு எனக்கு தோணுச்சு வந்து பண்ணணுன்ட்டு வந்தேன், அவரை பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வித்தியாசமான அனுபவம், ரொம்ப தெளிவான ஒரு இயக்குனர். ஸோ நம்ம எல்லாரும், நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்ததை விட ஒரு இயக்குனராக அவரை வந்து அவர் நம்மளை இயக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படமும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். அண்ட் என்னோட கதாபாத்திரமும் அதில் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்டயும் சொல்லியிருக்காரு, பிரதர் நான் வந்து என்னென்ன ஸ்கிரிப்டே எழுதிக்கிட்டே இருக்காரு, அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் நிச்சயமாக அவர் இன்னும் நிறைய படங்கள் இயக்கணும், ஏன்னா நிறைய கதைகள் வச்சுருக்காரு. ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு இயக்குனர். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. ஏன்னா நான் ராயன் பார்க்கும் போதே எனக்கு பண்ணணும்னு, அவர் கூட பண்ணணும்னு ஆசை. கரெக்டாக அந்த வாய்ப்பு அமைஞ்சுது. ஸோ இப்போ இட்லி கடை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அது வந்து எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு